வணக்கம். இப்போ ட்ரேடிங் உலகத்துல ஒரு நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. ஜீரோதாவோட F&O brokerage டபுள் ஆக போதாம்னு ஒரு பேச்சு. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? வாங்க இத பத்தி விலாவாரியா அலசலாம். சரி, ரொம்ப சுத்தாம நேரா விஷயத்துக்கு வந்துரலாம். இப்போ எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, உண்மையாவே ஜீரோதால F&O ட்ரேடிங்க்கு புரோக்கரேஜ் ₹20 40 உயர போகுதா? முதல்ல ஒரு நல்ல செய்தி. நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. 99% அதிகமான F&O ட்ரேடர்ஸ்க்கு இதற்கான பதில் ஒரு பெரிய நோ. ஆமாங்க, உங்க புரோக்கரேஜ்ல எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இந்த நியூஸ் எங்க இருந்து தான் கிளம்புச்சு? புரோக்கரேஜ் ஏறலன்னா பின்ன ஏன் இப்படி ஒரு பேச்சு? விஷயம் என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு குறிப்பிட்ட ட்ரேடர்ஸ் குழுவை மட்டும் பாதிக்கிற ஒரு சின்ன மாற்றம். அது யாருன்னு இப்ப பார்க்கலாம். பல லட்சம் பேர் ட்ரேட் பண்ற இந்த மார்க்கெட்ல வெறும் 10,000க்கும் குறைவான ஆட்களுக்கு தான் இந்த புது கட்டணம் வர வாய்ப்பே இருக்கு. பாத்துக்கோங்க, இது எவ்ளோ சின்ன பர்சன்டேஜ்னு. நல்ல கவனிங்க, இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாருக்கும் வராது. 3 கண்டிஷன். இந்த 3ம் ஒரே நேரத்துல நடந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு அப்ளை ஆகும். 1, நீங்க உங்க ஸ்டாக்ஸ பிளெட்ஜ் பண்ணி அதிலிருந்து வர மார்ஜினை யூஸ் பண்ணணும். 2, உங்க அக்கவுண்ட்ல தேவையான மார்ஜின்ல 50% பணமா இல்லாம இருக்கணும். கடைசி கண்டிஷன் 3, அந்த பணப்பற்றாக்குறை 5 லட்சம் ரூபாய்க்கும் மேல போகணும். இது 3ம் சேர்ந்தா மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ். சரி, எதுக்காக இந்த புது ரூல்? இது ஜீரோவாவை பார்த்து எடுத்த முடிவு கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதுதான் செபியோட 50-50 ரூல். வாங்க அது என்னன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொலாட்ரல் மார்ஜின்னா என்னன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ நீங்க F&O ட்ரேட் பண்ணணும்னா கையில இருந்து காசு போடாம உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ அடமான மாதிரி வச்சு அதுக்கு பதிலா ட்ரேட் பண்ண ஒரு லிமிட் கிடைக்கும் இல்லையா? அதுக்கு பேரு தான் கொலாட்ரல் மார்ஜின். சரி, இப்போ அந்த 50-50 ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் லாட் வாங்கணும்னு வைங்க. அதுக்கு ₹1,80,000 மார்ஜின் தேவைப்படுது. இந்த ரூல் படி இதுல கரெக்டா பாதி, அதாவது ₹90,000 நீங்க பணமாவோ இல்லனா கேஷ் மாதிரி இருக்கிற செக்யூரிட்டிஸாவோ வச்சிருக்கணும். இது கம்பல்சரி. மீதி இருக்கிற 90,000க்கு தான் நீங்க உங்க ஸ்டாக்ஸ அடமான வச்சு மார்ஜின் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்ககிட்ட அந்த 50% பணம் இல்லைன்னா என்னாகும்? இங்கதான் அசல் ட்விஸ்டே இருக்கு. உங்களுக்கு வர்ற இந்த பணப்பற்றாக்குறைக்கு உங்க புரோக்கர், அதாவது ஜீரோதா, அவங்களோட சொந்த பணத்தை எடுத்து கிளியரிங் கார்ப்பரேஷனுக்கு கட்டியாகணும். இதனால என்ன ஆகுது? அவங்க பணம் தேவையில்லாம லாக் ஆடுது. சோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணத்தான் இந்த புது சார்ஜ். இது ஒரு புரோக்கரேஜ் உயர்வுன்னு பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா, ஹே 50-50 ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ட்ரேடர்ஸ்க்கு ஒரு சின்ன ஞாபகமூட்டல், ஒரு சின்ன நட்ஜுன்னு சொல்லலாம். அந்த நட்ஜு தான் இந்த புது கட்டணம். நல்லா கேட்டுக்கோங்க, ஏப்ரல் 1, 2026ல இருந்து தான் இது அமலுக்கு வருது. நம்ம முன்னாடி பார்த்த அந்த 3 கண்டிஷனும் உங்களுக்கு பொருந்தினா நீங்க போடுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு ₹20 சேரும். அதாவது உங்க நார்மல் புரோக்கரேஜ் பிளஸ் இந்த ₹20. இதுக்கு ஜீரோதா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு அவங்க வார்த்தைகள்லயே கேட்போம். ட்ரேடர்ஸ் தானாகவே இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னு நாங்க ஊக்குவிக்கிறோம். இத ஒரு பக்கம் ரெகுலேட்டரி விதிமுறைகளுக்கு நல்லது, இன்னொரு பக்கம் எங்களுடைய பணம் லாக் ஆகலதையும் குறைக்கும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீட்டை பாருங்க. மத்த புரோக்கர்ஸ் கிட்ட இந்த மாதிரி பணப்பற்றாக்குறை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வட்டி போடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ₹20 லட்சம் ஷார்ட் ஃபாலுக்கு வருஷத்துக்கு 12% வட்டின்னா கூட ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ₹680 நீங்க கட்டணும். ஆனா ஜீரோதாவோட இந்த புது சார்ஜ் ஒரு ஆர்டருக்கு வெறும் ₹20 தான். இந்த பார் சார்ட் பாருங்க, அந்த வித்தியாசத்தை இதை விட தெளிவா காட்டவே முடியாது. ஒரு பக்கம் வட்டி மூலமா வர்ற ₹650 எங்க இருக்கு, இன்னொரு பக்கம் ஜீரோதாவோட இந்த ₹20 எங்க இருக்கு? எவ்ளோ பெரிய வித்தியாசம்னு நீங்களே பாருங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இதுல இருந்து தப்பிக்க வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ ரொம்ப ரொம்ப சுலபமா தவிர்க்கலாம். அது எப்படின்னு தான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க கைட் ஆப்ல ஃபண்ட்ஸ் பேஜுக்கு போங்க. அங்க அவைலபிள் கேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மைனஸ்ல இருந்தா நீங்க 50% கேஷ் மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். சரி, மைனஸ்ல இருந்தா என்ன பண்ணணும்? அந்த மைனஸ் தொகை ₹5 லட்சம் தாண்டாம பாத்துக்கிட்டா போதும். இந்த சார்ஜ் உங்களுக்கு வராது. ஒருவேளை அது 5 லட்சத்தை தாண்டற மாதிரி இருந்தா ஒன்னு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க, இல்லனா கேஷ் ஈக்குவலன்ட் செக்யூரிட்டிஸை பிளெட்ஜ் பண்ணுங்க. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. அப்போ கடைசியா ஒரு கேள்வியோட இந்த செஷனை முடிக்கலாம். ஜீரோதாவோட இந்த மூவ் ஒரு புரோக்கரேஜ் உயர்வுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல
உங்க பணத்தை இன்னும் கவனமா ரூல்ஸ் படி நிர்வகிக்கணும்னு சொல்ற ஒரு நல்ல ரிமைண்டர்னு நினைக்கிறீங்களா? முடிவு உங்க கையில தான்.